ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் கைஸ் ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி குருமா, அதாவது பச்சை குருமான்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. அது எப்படி பண்ணுற ரெசிபியை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அது நார்மல் குருமாவுக்கு ரொம்ப வேரியேஷன் எதுவும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி, கொத்தமல்லி, அந்த க்ரீன் கலர் தரணுன்றதுக்காக வேண்டி எல்லாத்தையும் நம்ம போடுறோம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1.5 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா மாதிரி. இதுக்கேற்ற மாதிரி நிறைய போட்டிங்கன்னா இது கம்மி பண்ணிக்கோங்க, சில்லி பவுடர் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பிளேஸ் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பேஸ்ட் அரைச்சி எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காம இறங்கி புதினா, அதுவே தண்ணி தான் வரும். அப்புறம் கொஞ்சமாக சீரகம், கசகசா, அப்புறம் தேங்காய் சில்லுனாலும் சரி, நீங்கள் கிரேட் பண்ணியிருந்தாலும் சரி, தேங்காய் போட்டு ட்ரையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் நான் போட்டிருக்கேன் இந்த குருமாவுக்கு. போட்டு அரைச்சி ட்ரையாக வச்சுக்கணும் சரி, தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும் சரி, இட் ஆல் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் கடாயில் எடுத்து ஆயில் போட்டு அன்னாசி பூ கொஞ்சம், 4 லவங்கம், பட்டை, கொஞ்சமாக சோம்பு போட்டு வதக்கிடுது. அதுக்கப்புறம் நம்ம சாப்ட் ஆனியன்ஸ் போட்டுக்கிறோம். நல்லா பிடிச்சா நறுக்கி போட்டுங்க, சீக்கிரமாக வதங்கும். போட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு சீக்கிரம் ஸ்வெட் பண்ணி ஆனியன் வதக்கி எடுத்துடலாம். இது நல்லா குக்காக வச்சு வதக்கி எடுத்துகிட்ருப்போம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடுங்க. அதுவும் நல்லா குக் பண்ணுங்கள். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதை இஞ்சி பூண்டு அளவுக்கு பாதி குக் பண்ணதுக்கு நம்ம தக்காளி போட்டு தக்காளியை லைட்டாக ஹேண்டில் மேஷ் பண்ணி போடுங்க. சீக்கிரம் குக் ஆகும். லைட் ஹேண்டில் மேஷ் பண்ணி போடுங்க. போட்டு கொஞ்சமாக வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக மல்லித்தூள், அதாவது கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தனியா பவுடர். இது 3 போட்டிருக்கேன் நான். எவ்வளோ போட்டிருக்கேன் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். மல்லித்தூள் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கு ஈக்குவலான குவான்டிட்டியில் தனியா பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மறைச்சி வச்சிருக்க பச்சை கலர் குக் அதை போட்டு நல்லா வதக்கிறதுக்கப்புறம் நான் மறைச்சி வச்சிருக்க பச்சை கலர் பேஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த க்ரீன் கலர் கொடுக்க போகிற நீலகிரி குருமா கொடுக்க போகிற பேஸ்ட்டை வந்து உள்ளே போட்டு நல்லா அதையும் கொஞ்சம் குக் பண்ணிவிடுங்க. குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறிகளை உள்ளே போடுங்க. குருமாவுக்குன்னு யூஸ் பண்ணனால காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டு லைட்டாக அது வந்து குக் பண்ணுங்கள். தேங்காய் எதுவும் அரைச்சது போடாதீங்க. இப்போ அது போட்டிங்கன்னா இட் ஒன்ட் பி குட். இது நல்லா போட்டு இது கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு, காய் நல்லா மேஷ் ஆகிருந்தா எனக்கு குருமாவில் பிடிக்கும், முடிச்சுட்டு எனக்கு பிடிக்காது. ஸோ நல்லா காயை குக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வேக வைங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் காய் வேக வச்சுட்ருக்கேன் நான். மூடி வச்சு வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆகும். காய் வந்துடுச்சுன்னு பார்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா அருமையான நீலகிரி குருமா ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த குருமா வந்து நீங்கள்
அதாவது பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி இது கூட வச்சாலும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் வீடியோ கைஸ். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு வீடியோவில் பார்க்கும் மாதிரி டேக் கேர், சி யூ, பாபாய். எல்லாம் சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வேவ் ஒன்று வரணும் போல இருக்குது. ஸோ எல்லாம் பத்திரமா கெட் வேக்சினேட்டட் சூன். பாபாய், ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.